வணக்கம் மக்களே, நம்ம குலசை முத்தாரம்மன் கோயில் தசரா பற்றியும் தசரா விரதத்தை பற்றியும் பல விஷயங்கள் பதிவு செஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தசராவுக்கு மாலை போடுவதுக்கு முன்பு நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு நான் ஏற்கனவே பதிவு போட்டிருப்பேன். அதாவது மாலை போடும் பொழுது இந்த வீடியோவில் நம்ம மாலை அணிக்கு முன்பு நமக்குள்ளே நம்மளே என்ன முன்னேற்பாடுலாம் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். கண்டிப்பாக மாலை போடுறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தெளிவாக பாருங்கள். ஏன்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த தப்பு பண்ணிகிட்ருக்காங்க. அந்த தப்பு பண்ணக்கூடாதுக்காண்டி தான் நம்ம எல்லா வீடியோ போடுறதே. நிறைய பேர் அறியாமல் பண்ணுறதுனால தான் அந்த அறியாமல் பண்ணுற தப்பை இனியாச்சும் பண்ணக்கூடாது. அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் நம்ம வீடியோ போடுறது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நம்ம மாலை போடுறதுக்கு முன்பு நம்ம வீட்டெல்லாம் சுத்தப்படுத்தணும். சுத்தப்படுத்திய பிறகு நம்ம உடுத்துகிற துணிகள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக துவச்சி போட்டுடணும். அது தலைவாணி, போர்வை, இல்லை நம்ம டெய்லி போடும் மற்ற ட்ரெஸ்ஸு எல்லாமே கம்ப்ளீட்டாக துவச்சி போட்டுடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக நம்ம முடி வெட்டணுங்க. முடி நிறைய பேர் வெட்டுறது கிடையாது. அப்படி முடி வெட்டினாலும் ஸ்டைலாக வெட்டுறீங்க. தாடி கண்டிப்பாக ட்ரிம் பண்ணி வச்சுருங்க. முடிஞ்ச அளவுக்கு கம்ப்ளீட் ஷேவிங் பண்ண முடியலன்னா கூட ட்ரிம் பண்ணிடுங்க. எதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் முடி வெட்டுறதுல 2 பெனிஃபிட் இருக்குது. ஒன்று என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம டெய்லி காலையிலையும் சாயங்காலம் குளிக்க வேண்டிய நிலமை இருக்கும். அப்பவும் பார்த்து இப்போ வர குளிர்காலம் ஸ்டார்ட் ஆகிட்டு எப்போ மழை பெய்யுது எப்போ வெயில் அடிக்குன்னு சொல்ல முடியாது. அதனால் நம்ம முடியை ஒட்டை வெட்டிட்டோன்னா பார்த்துக்கோங்களேன், சும்மா 40 நாள் விரதம் போடுறவங்களுக்கு நம்ம முடி டக்குன்னு வளராது. அப்புறம் குளிக்கும்போது மண்டையிலையும் நீர் தேங்காது. நம்ம அவசரத்துக்கு வேலைக்கு கிளம்புவோம், தலை தோற்றிட்டு தோற்றாமல் கிளம்புவோம், காலேஜ் ஸ்கூலுக்கு கிளம்புவோம். அவங்களுக்கு அதே தான், ஒழுங்காக தலை தோற்ற மாட்டாங்க. அப்போ நம்ம முடி கம்ப்ளீட்டாக வெட்டியிருந்தோம்னா தலையில் தண்ணி தேங்காது, நமக்கு சளி பிடிக்காது, ஜலதோஷம், காய்ச்சல் இந்த மாதிரி எதுவுமே வராது. நம்ம உடம்பை பாதுகாத்துக்கலாம். அதே போல் கையில் காலில் வளர்கிற நகத்தை கம்ப்ளீட்டாக வெட்டிடுங்க. தசரா டைமில் நம்ம நகத்தை கடிச்சு துப்புறதோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்க. எப்படி நம்ம முடி வெட்டக்கூடாதோ அதே போல் தான் கை கால் நகத்தை நம்ம வெட்டுறதோ இல்லைன்னா வாயில் வச்சு கடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதனால் நகத்தை கம்ப்ளீட்டாக வெட்டிடுங்க. தசரா மாலை போடுற நாளுக்கு நகை வளரும், அது நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் கம்ப்ளீட்டாக வெட்டிட்டோம்னா நம்ம அந்த நகை வளர்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அந்த எப்போவும் டெய்லி சில பேர்லாம் நகத்தை கடிச்சிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த நகை கடிப்பு அந்த எண்ணமும் கம்மியாகும். இதே போல் நிறைய விஷயங்கள் நம்ம தசரா பற்றி பார்க்க போகிறோம். நம்ம ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் சொன்னால் வச்சுக்கோங்களேன், அது எல்லா தகவலும் எல்லாத்துக்கும் போய் சேருமான்னு தெரியாது. அதனால தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போடுறோம். ஒரு வீடியோ பார்த்திங்கனாலே 3 நிமிஷம் 2 நிமிஷம் தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோ தசராவுக்கு மாலை போடுற எல்லாருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக பார்த்து முடிங்க. கண்டிப்பாக பயனுள்ள வீடியோ தான் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா தான் எங்களுக்கு மோட்டிவாக இருக்கும். அதே போல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க பிடிச்சிருந்தாச்சுன்னா. இது போல் பல்வேறு தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பாய் மக்களே.